யானைகள் எப்பவுமே கூட்டமாக தான் வாழும். இந்த கூட்டத்தில் உறவுக்கார பெண் யானைகளும் அதுங்களோட குட்டிகளும் இருக்கும். இந்த கூட்டத்தில் இரக்கம், அன்பு, பாசம், ஆக்ரோஷம், விளையாட்டுத்தனம் அப்படின்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 45 வயசுல இருக்க அனுபவமும் அறிவும் நிறைஞ்ச வயசான ஒரு பெண் தலைவியால் இந்த கூட்டம் வழிநடத்தப்படும். அந்த பெண் தலைவி தன்னோட அனுபவத்தின் மூலமாகவும் பட்டறிவின் மூலமாகவும் உணவு எங்கே கிடைக்கும், தண்ணீர் எங்கே கிடைக்கும், எந்த வழி நல்ல வழி, கெட்ட வழி, யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கும். கூட்டத்தோட உயிர்நாடியே பெண் தலைவி தான். அது இறந்துருச்சுன்னா கூட்டம் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இதோட தலைமையில் கூட்டம் உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் தண்ணிக்காக தான் இதுங்க ரொம்ப தூரம் பயணிக்கும். ஏன்னா ஒரு அடல்ட் யானைக்கு தினமும் 200 லிட்டர் தண்ணி தேவைப்படும். மழைக்காலங்களில் இந்த பிரச்சனை பெருசாக தெரியலினாலும் கோடை காலங்களில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுது. காலநிலை மாற்றத்தால் அதிகமான வறட்சி ஏற்படுறதால தண்ணிக்காக பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலைக்கு யானைகள் தள்ளப்படுது. தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்காக இதுங்களோட